ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்ன அப்படின்னாக்கல, கத்திரிக்காயில் அதிகப்படியான தண்டு துளைப்பான், காய் துளைப்பானை பார்த்திங்கன்னா நம்ம எப்படி இயற்கையான முறையிலே நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். அதிகமான பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்காமல் இயற்கையான முறையில் எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்குறோம். ஸோ கத்திரியில் தான் நம்ம அதிகமாக பூச்சிக்கொல்லி மருந்து பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா தண்டு துளைப்பானும் காய் துளைப்பானும் அதிகமாக அவங்களுக்கு சேதத்தை ஏற்படுத்தும். ஸோ அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் கடையில் இருக்கக்கூடிய நிறைய கெமிக்கல் மருந்தை பார்த்தோன்னா டோஸையை அதிகம் பண்ணி ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அதில் பார்த்தோன்னா அவங்களுக்கு அதிகமான மருந்து செலவும் பார்த்தோன்னா ஏற்படுது. அப்போ சரியான லாபம் ஈட்ட முடிறதில்ல. அப்படியே பார்த்தோன்னா லாபம் ஈட்டினாலும் அவங்களுக்கு அதுக்கு நிகரான லாபம் வராது. ஸோ எவ்வளோ செலவாக இருக்கோ அதே மாதிரி மேனேஜ்மெண்ட்டு இது பண்ணிட்டு தான் போகும். ஏன்னா ஒரு டைம் பார்த்தோன்னா ஒரு ஏக்கராவுக்கு கத்திரிக்கு கெமிக்கல் மருந்தில் ஸ்ப்ரே பண்ணணும்னா மினிமம் 4000 பில் பண்ணுவாங்க மருந்து கடையில். ஸோ அவங்களுக்கு ஹார்வெஸ்டிங் கூலி இது எல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக லாஸாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி இயற்கை முறையில் நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம். அதில் ஒரு 10 to 10% உங்களுக்கு அந்த டேமேஜஸ் கண்டிப்பாக வரும். ஸோ நீங்கள் அதை இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவ் உங்களுக்கு கம்மியாகும். உங்களுடைய லேண்டு சேவ் பாதிக்கப்படாமல் இருக்கும். கெமிக்கல் மூலிமா பாதிக்கலை, பொல்யூட் ஆகாமல் இருக்கும். ஸோ அதே மாதிரி அது சாப்பிடக்கூடிய கன்சியூமருக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. அந்த மெத்தடில் தான் நாம் சொல்லியிருக்கிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் உழவு செய்கிற போது பார்த்தீங்கன்னா செய்யக்கூடிய விஷயம் என்னன்னாக்கல சம்மர் ப்ளோயிங் செய்யுங்க. ஸோ சம்மர் ப்ளோயிங் செய்கிறதுனால என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோஸ் கூட போட்டிருக்கோம். ஸோ சம்மர் ப்ளோயிங் பண்ணிங்கன்னா அடியில் இருக்கக்கூடிய அந்த முட்டை கூட்டுப்புழு இந்த மாதிரி இருக்கக்கூடிய இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அழிஞ்சிரும். அதுலேயே நம்மளுக்கு சில ஒரு 30% பாதிப்பு குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கத்திரி விவசாயம் செய்ய போகிறீங்க அப்படின்னாக்கல கடைசி உழவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதாவது நம்ம கொடுத்தவங்களுடைய காம்பினேஷனில் மாதிரி நீங்கள் போட்டுருங்க. மெட்டாரைசம் அனிசோபாலின்னு சொல்லிட்டு ஒரு பயாலஜிக்கல் இன்செக்டிசைட்ஸ் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 3 கிலோ அளவு பவுட்ரு எடுத்துக்கோங்க. அது கூட பார்த்தீங்கன்னா நீம் கேக்கு வேப்பம் புண்ணாக்கு ஒரு 100 கிலோ எடுத்துக்கோங்க. புங்கம் கேக்கு ஒரு 50 கிலோ எடுத்து இது ஒரு ஏக்கராவுக்கான டோசேஜ். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எருவு கொஞ்சம் இது கூட சேர்த்து கூட மிக்ஸ் பண்ணி நல்லா எல்லாம் உங்கள் லேண்டை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா விதைச்சி விட்ருங்க, தூவி விட்டு உழவு செஞ்சுட்டு பெட்டெல்லாம் போட்டு நடவு செஞ்சுருங்க. நடவு செஞ்சிங்கன்னா இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டாரைசம் அனிசோபாலி என்ன பண்ணும் அப்படின்னாக்கல கீழே இருக்கக்கூடிய கூட்டுப்புழு முட்டை இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா கிரப்ஸினுடைய முட்டை இந்த வீவில்னுடைய முட்டை எல்லாமே பார்த்தீங்கன்னா அழிச்சிரும். ஸோ அதை அழித்து அந்த உடலில் பார்த்தீங்கன்னா இந்த மெட்டாரைசம் அனிசோபாலி போயிட்டு வேலை செஞ்சு அதை ஒரு காஞ்சி போன ஒரு பூச்சி மாதிரி உருவாக்கிடும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த புழு முட்டை எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறது எல்லாமே இறக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது மூலிமாவே நீங்கள் வேர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லை கீழே இருக்கக்கூடிய முட்டைகள் எல்லாமே அழிச்சிடலாம் மேக்ஸிமம். ஸோ அதுக்கப்புறம் நடவு செஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடவு செஞ்சு 15 டேஸ்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரேயிங் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி ஸ்ப்ரேயிங் ஸ்டார்ட் பண்ணுற போது பார்த்தீங்கன்னா பேசில்லஸ் துரிஞ்சின்சிஸ் 100 ml பர் டேங்க்குக்கும் பெவேரியா பேசியானா பார்த்தீங்கன்னா 100 ml பர் டேங்க்குக்கும் பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக் நீங்கள் காமனாக ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருக்கணும். இதை ஸ்ப்ரே பண்ணுறது எப்படி அப்படின்னாக்கல 2 சைடும் நல்ல கத்திரியில் செடி வளர்கிற போது 2 சைடும் நல்லா கவர் ஆகிற மாதிரி ஸ்ப்ரே பண்ணிட்டு வரணும். சின்ன செடியாக இருந்தால் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு காமனாக ஸ்ப்ரே பண்ணிங்கன்னாவே அது கண்ட்ரோல் ஆகிரும். பேசில்லஸ் துரிஞ்சின்சிஸ் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா உள்ள தண்டு புழு இந்த மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய புழுக்களை பார்த்தீங்கன்னா அழிக்கும். ஸோ அதே மாதிரி பெவேரியா பேசியனா மேலே படக்கூடிய புழுக்களை எல்லாமே பார்த்தீங்கன்னா அழிச்சிரும். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா புழுக்களை நம்ம ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம். இது கூட வேணுனாக்கல நீங்கள் சாருஞ்சக்கூடிய பூச்சிக்குமே ஆர்கானிக்காக சேர்த்துக்கலாம். சரிங்களா? வெற்றிசிலை லக்கானி இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. ஸோ அதை நீங்கள் சேர்த்தியும் இது கூட ஸ்ப்ரே பண்ணுற போது ஒயிட் ஃப்ளை இந்த மாதிரி இருக்கக்கூடிய த்ரெப்ஸு இதெல்லாமும் கண்ட்ரோல் ஆயிரும்.
மெயினா நாம சொல்லக்கூடியது புழுக்கு. இப்ப நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா? தண்டு புழு, காய்ப்புழுனுடைய சிம்ப்டம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அத கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் நாம்ப இந்த வீடியோல சொல்லியிருக்கிறோம். ஸோ இந்த மெத்தட வந்து நீங்க வாரத்திற்கு ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நீங்க கத்திரியை பொறுத்தவரைக்கும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும் நீங்க. பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸும், பெவேரியா பேசியனும் தொடர்ந்து நீங்க குடுத்துக்கிட்டே இருங்க. கீழ வந்து பார்த்தீங்கன்னா, மாசத்துக்கு ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா, மெட்டரைசம், அனிசோபேலி வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது லிக்விட் ஃபார்மேஷன்ல வாங்கி வச்சுக்கணும். ஒரு ஏக்கராவுக்கு 2 லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ட்ரிப் வழியா குடுத்துட்டு இருங்க. ஸோ நீங்க அப்படி குடுக்கும்போது, கண்டிப்பா உங்களுக்கு தண்டு புழு, காய்ப்புழுனுடைய தாக்குதல் வந்து இருக்காது. வரக்கூடிய காய் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல குவாலிட்டியா, ஷைனிங்கா வர ஆரம்பிக்கும். ஸோ நீங்க எந்த ஒரு கெமிக்கலுமே வந்து பயன்படுத்தக்கூடிய அவசியமே இருக்காது. ஆட்டோமேட்டிக்கா அந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரெசிஸ்டன்ட்ட உண்டு பண்ணிரும். ஸோ அந்த வேப்ப புண்ணாக்கு கூட நீங்க இடையில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க மறுபடியும் அது தண்ணீல அது கரைச்சு டைல்யூட் பண்ணி கூட செடிக்கு ஊத்தலாம். அப்படி ஊத்துறம்போதும் கீழ இருக்கக்கூடிய அ பு கூட்டு புழு இதெல்லாமும் அது ஒரு அழிய ஆரம்பிச்சுரும். நீங்க பெவேரியா பேசியானாவே மாசத்துக்கு ஒரு டைம் குடுத்துட்டு வந்தீங்கன்னாவே, நல்ல எஃபெக்டிவான ரிசல்ட் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த மெத்தட வந்து நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க கத்திரியில. எப்படி வந்து உங்களுக்கு கெமிக்கல் வந்து பயன்படுத்தாம ரிசல்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து பார்க்கலாம். சரிங்களா?